நம்முடைய வீட்டில் தினமும் காலை மாலை என 2 நேரத்துலையுமே பூஜை செய்து இறைவனை வழிபட வேணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் சரிங்க, வீட்டிலேயே நம்ம வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கான சில வழிமுறைகளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த முறைப்படி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதற்குரிய பலனானது நமக்கு கிடைக்குங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம எப்படி இறைவனை வழிபட வேணும், பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன, பூஜை செய்யும்போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமாக ஒன்றாக சொல்லக்கூடியது நம்ம வீட்டு பூஜை அறை தாங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இடம் பூஜை அறை. பூஜை அறையை நம்ம எப்படி வைத்திருக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறையில் எத்தனையோ விதமான சாமி படங்கள் இருந்தாலும் சிலைகள் இருந்தாலும் அதில் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துடைய படமும் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் சாமி படங்களை தாண்டி நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள், வழிபடக்கூடிய முறைகள் சில இருக்குதுங்க. இந்த முறையில் நம்ம தினமுமே வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வீட்டில் நன்மைகளானது அதிகரிக்குங்க. தெய்வத்தினுடைய அருளானது எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். நம்ம வீட்டில் மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சகமானது நிறைந்திருக்க வேணும் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்றான கண்ணாடியை வைத்திருப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இதற்கு தினமும் பூஜை செய்து தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபட வேணும். இந்த கண்ணாடியில் தெய்வத்தினுடைய உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய உருவமும் தெரியும். அவர்களுடைய ஆசையும் அருளும் நமக்கு வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா அதே போல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் இருந்தாலும் கூட, விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் கூட மண் அகல் விளக்கை வைத்திருப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும் போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாதுங்க. கண்டிப்பாக ஏதாவது நெய்வேத்தியத்தை படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. நெய்வேத்தியமான சொல்லக்கூடியது ஒரு உணவு சமைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இல்லைன்னா வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா டைமண்ட் கற்கண்டுகளை வைத்து கூட பூஜை செய்யலாங்க. சாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசி பருப்பு போன்ற மங்களகரமான பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்பானதாகுங்க. அதுலேயும் குறிப்பாக முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுடைய பாதத்திற்கு பக்கத்தில் வச்சு எப்போதுமே சின்ன அரிசியை வைத்திருக்க வேணுங்க. இதனால் வீட்டில் எப்பொழுதுமே உணவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் வராதுங்க. வறுமை நிலையானது ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நீங்கள் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஆகுங்க. தண்ணீர் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாது. பூஜை அறையில் எப்போதுமே பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சமும் அதில் தண்ணீர், அதில் 1-2 துளசி இலைகளை நீங்கள் போட்டு வைக்க வேணும். இல்லைன்னா பூக்கள் போட்டு நீங்கள் வைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் ரொம்பவே முக்கியமான புனிதமான இடமாக சொல்லக்கூடியது நம்ம வீட்டு பூஜை அறை தாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையை எப்போதுமே சுத்தமாகவும் புனிதமாகவும் வச்சுருக்க வேணுங்க. அனைத்து தெய்வங்களும் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வசிப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் நம்ம வீட்டு பூஜை அறையை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. வடகிழக்கு திசை தெய்வங்களுக்குரிய திசையாகுங்க. மற்றும் இந்த திசையில் இருந்து நல்ல ஆற்றல்களானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாஸ்துவில் ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற ஆன்மீக சின்னங்கள் வீட்டில் வைத்து வழிபடுவதனால நமக்கு நல்ல நிதி நிலைமையானது ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். நம்ம வீட்டு பூஜை அறையில் ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற சின்னங்கள் இருந்துச்சுன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
நம்ம வீட்டு வழிபாட்டு தலத்தில் குங்குமம் மற்றும் சந்தனம் கொண்டு ஓம் சஸ்திக் சின்னத்தை வரைய வேணுங்க. வழிபடக்கூடிய இடத்துல ஓம் என்ற வார்த்தையை கண்டிப்பாக உச்சரிப்பதனால நம்முடைய நினைவாற்றலானது அதிகரிக்குங்க, அறிவுத்திறனானது அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பதற்றமான நிலையானது விலக்கிவிடுங்க. குங்குமம் இல்லைன்னா சந்தனத்தால் வரையப்பட்ட ஓம் சமூக மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டு பூஜை அறை மற்றும் வீட்டினோட பிரதான வாசல் இரண்டுலையுமே மஞ்சளை கொண்டு ஸ்வஸ்திகா குறியீட்டை வரைவதனால சுப பலன்களானது நமக்கு கிடைக்குங்க. வாஸ்துப்படி இதை செய்வதனால நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடுகளானது நீங்கி விடுங்க, நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்க தொடங்கும். நீங்கள் ஸ்வஸ்திக குறியீட்டை வரையும் போது எல்லாமே அது 9 விரல்கள் நீளமாகவும் அகலமாகவும் இருக்க வேணும் என்பதில் நீங்கள் நினைவில் வச்சுக்க வேணுங்க. இந்த அடையாளம் தீய விளைவுகளை தடுக்குங்க மற்றும் லக்ஷ்மி தேவியுடைய அருளை நம்ம வீட்டில் பரிபூர்ணமாக நிலைத்திருக்க செய்யுங்க. இதனால தான் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வேணும். நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஸ்வஸ்திக் குறியீடு ஓம் குறியீட்டை வரைகிறாங்க. ஸ்ரீ குறியீடு அன்னை லட்சுமியோடைய அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த குறியீட்டை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் குங்குமம் இல்லைன்னா சந்தனத்தால் வரைய வேணுங்க. இந்த அடையாளத்தை உருவாக்குவது நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே லட்சுமி தேவியுடைய சிறப்பான அருளானது நிலைத்திருக்க வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வாஸ்துப்படி ஸ்ரீ சின்னத்தை வரைஞ்சோம்னா வீட்டில் பணம் தானியங்களுக்கு எப்போதுமே தட்டுப்பாடு ஏற்படாதாமாங்க, பஞ்சம் ஏற்படாதாமா. அதே போல் நம்ம குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பானது இருக்குங்க. வழிபாட்டு தளத்தில் ஸ்ரீ சின்னம் இருந்துச்சுன்னா அன்னை லட்சுமி அங்கே இருப்பதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வழிபடக்கூடிய இடத்துல மங்கள கலசத்தை வெண்பூசணிக்காயால் அர்ச்சனை செய்வதன் மூலமாக நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. இந்த அடையாளம் நம்முடைய வீட்டினுடைய ஆற்றலை சுத்தமாகவும் நேர்மையாகவும் வச்சுருக்குங்க. அதே போல் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளையுமே விலக்கிவிடும் அப்படின்னும் நம்பிக்கை சொல்லப்படுது. வாஸ்துப்படி மங்கள கலசம் லட்சுமி தேவியுடைய அடையாளமாகவும் சொல்லப்படுது. இது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தில் இருக்கக்கூடிய நிதி பிரச்சனையை சரி செய்யுங்க. அதே போல் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய இடத்துல பசுவோடைய குழம்புகள் லக்ஷ்மி பாதங்கள் போன்றவற்றை நம்ம வரைந்து வழிபடுவது சிறப்பானதாகுங்க. இது செவ்வாய் கிரகத்தின் சின்னமாகவும் சொல்லப்படுது. பசுவோடைய குழம்புகளால் வீட்டில் வைப்பதன் மூலமாக அனைத்து தெய்வங்களுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை, வியாபாரம், தொழில் போன்றவற்றில் நல்ல ஒரு நிலைமையானது கிடைக்குங்க. வாஸ்துப்படி வழிபடக்கூடிய இடத்துல பசுவோடைய குழம்பு இல்லைன்னா லக்ஷ்மியோடைய பாதங்களை வைத்து வழிபடுவது சிறப்பானதாகுங்க. இப்படி செய்வதனால நம்மளுடைய நிதி நிலைமையானது நன்றாக இருக்குங்க. தெய்வீக ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையில் தாமரை இல்லைன்னா அஷ்டதல கமலம், அதாவது 10 இதழ்களை கொண்ட தாமரை சின்னத்தை குங்குமம் இல்லைன்னா சந்தனத்தால் வரைய வேணுங்க. இந்த சின்னம் மகாலட்சுமியுடைய அடையாளமாகவும் மகா விஷ்ணுவனுடைய அடையாளமாகவும் சொல்லப்படுது. வாஸ்துப்படி இந்த அடையாளத்தை நம்ம வரைவதனால லக்ஷ்மி நாராயணருடைய அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. இதனால் நம்ம வீட்டில் பணம் மற்றும் தானியங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராதாமாங்க. இந்த அறிகுறியை நம்ம வரைவதனால நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்குங்க. நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமானது விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. வீட்டு பூஜை அறைய ஈசானிய மூலை, அதாவது வடகிழக்கு மூலையில் வைக்கலாங்க. இல்லைன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. தெற்கு திசையில் வீட்டு பூஜை அறைய வைக்கக்கூடாது. அதே போல் வீட்டு பூஜை அறைய சதுர செவ்வக வடிவத்தில் வைக்க வேணுங்க. எப்பயுமே நம்ம வீட்டு பூஜை அறைய சுத்தமாகவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கும்படி நம்ம பார்த்து கொள்ள வேணும். சாமி படங்கள், சிலைகள் இருந்துச்சுன்னா அதை கிழக்கு திசை இல்லைன்னா மேற்கு சுவரில் வைக்க வேணுங்க. வடக்கு திசையில் வணங்குவது போல் நீங்கள் வைக்க வேணும். பூஜை அறையில் இறந்தவங்களுடைய படங்கள், பழுதான படங்கள், அதாவது கண்ணாடி உடைந்த படங்களை நீங்கள் வைக்கக்கூடாது. அதே போல் அதிகமான சத்தமான மணி, குப்பை போன்றவற்றை நீங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க. இப்படி வைப்பதனால எதிர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
வாஸ்து சாஸ்திரப்படி உங்கள் வீட்டு பூஜை அறையை வடகிழக்கு அதாவது ஈசானிய மூலையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இது செல்வத்தையும் செழிப்பையும் தரக்கூடிய திசையாகவும் சொல்லப்படுது. வடகிழக்கு திசையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்தபடி வைக்கலாங்க. நீங்கள் பூஜை செய்யும்போது கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசை பார்த்தபடி வழிபாடு செய்வது சிறப்பானதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறை எந்த திசையில் இருக்குது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.